ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிவரஞ்சனி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா லேட் மேரேஜ் ஜேர்னி. தாமதமாக திருமணம் பயணத்தில் மட்டுமே கிடைக்கிற 5 மறைமுகமான ஆசீர்வாதங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பேச போகிறோம். வாழ்க்கையில் மற்றவங்க உங்களை விட வேகமாக முன்னேறுவது போலவும் உங்களுக்கு மட்டும் திருமணம் தள்ளி போவது போலவும் தோன்றுதா? ஏமாற்றங்களையும் அதன் பின்னணியில் உள்ள நேர்மையான உண்மையையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இறைவனின் பாதுகாப்பு. ஆரம்ப கால வாழ்க்கையில் தனிமை மற்றும் சமூக அழுத்தம் காரணமாக தவறான நபரை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருமணம் தள்ளி போவது ஒரு ஏமாற்றம் இல்லை, அது உங்களை ஒரு தவறான வாழ்க்கை துணையிடமிருந்து காப்பாற்றும் இறைவனின் மறைமுகமான பாதுகாப்பு தாங்க. சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா தனித்துவமான அடையாளத்தை நம்ம உருவாக்கலாம். இந்த இடத்துல இந்த ஜேர்னியில் நம்ம ஒரு தனித்துவமான ஒரு அடையாளத்தை உருவாக்கலாம். பலரும் தங்களில் தனிமையை போக்குறதுக்காக ஒரு துணையை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் இந்த காத்திருப்பு காலம் உங்களை நீங்களாவே புரிந்து கொள்ளவும் உங்கள் சுய மதிப்பை உணர்ந்து முழுமையான மனிதராக மாறவுமே கடவுள் நமக்கு இந்த காலதாமதத்தை அனுமதிக்கிறாரு. மூணாவது பாயிண்ட் என்னன்னா தெளிவான பகுத்தறிவு. ஏமாற்றங்களையும் தனிமையையும் கடந்து வரும்போது மனிதர்களை பற்றின புரிதல் ஆழமாக இருக்கிறது. வெறும் ஈர்ப்பை கடந்து ஒருவரின் குணம் மற்றும் நடத்தையை உற்று நோக்கும் முதிர்ச்சி உங்களுக்கு கிடைக்குது. அமைதியான மனநிலை 4வது கிடைக்கிறது. இந்த நீண்ட பயணத்துக்கு பிறகு பயத்தினாலோ அல்லது அவசரத்தினாலோ நீங்கள் எந்த முடிவையும் எடுக்கிறதில்லை. தனிமைக்கு பயந்து துணையை தேர்ந்தெடுக்காம அமைதியான மனநிலையோடு சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறீங்களா மாறி. 5வது பாயிண்ட் என்னன்னா திருமணத்தின் உண்மையான மதிப்பு உங்களுக்கு தெரிய வந்துடும். எளிதாக கிடைப்பதை விட நீண்ட காத்திருப்புக்கு பின்னாடி கிடைக்கிற நன்மைகளை மனிதர்கள் அதிகமாகவே மதிப்பாங்க. இதனால நீங்க உங்கள் திருமண வாழ்க்கையை மிக உயர்வாகவும் நன்றி உணர்ச்சியுடனும் அணுகுவீங்க. முக்கியமான வரிகள் ஒன்று இருக்குங்க. வாழ்க்கையில மிகவும் வலிமை மிகுந்த விஷயம் தாமதமாக திருமணம் செய்வது அல்ல, தவறான நபரை திருமணம் செய்வதுதான். இந்த காத்திருப்பு காலம் உங்களை நிராகரிப்பதற்காக அல்ல, உங்களுக்கான சிறந்த ஒன்றை வழங்குவதற்காக இறைவன் உங்களை பக்குவப்படுத்துறாரு. ஒரு உன்னதமான ஏற்பாடு தாங்க இந்த காத்திருப்பு காலம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.